Hi friends, வணக்கம் and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நாட்டு கோழி குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என் கார்ட்ஸ்ல தரேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாட்டு கோழி குழம்புக்கு நான் ஒரு 1/4 கிலோ போல சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீட்டு, அதனால் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இப்போ இந்த கோழிக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலே சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். இந்த ரெசிபியை வந்து நான் குக்கரில் செய்கிறேன். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே சேர்க்குறேன். லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன், 3 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே குக்கரில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்க்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை சேர்க்குறேன். இப்போ இது 3மே நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குற வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த கோழியை வந்துட்டு இப்போ நான் சேர்க்குறேன். கோழியில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கிறதுனால கோழி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறதுனால உங்களுக்கு காரம் அந்தளவுக்கு இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நான் வந்து சிக்கனுக்கு வந்து எவ்வளோ விசில் வைப்பேன்னா அதோட ஒரு 2லேருந்து 3 விசில் அதிகமாக வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சிக்கனுக்கு எவ்வளோ விசில் வைக்கிறீங்களோ அதோட ஒரு 2லேருந்து 3 விசில் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சா தான் வேகும். சிக்கன் அளவுக்கு சீக்கிரமாக வேகாது இது. அதே மாதிரி பேனில் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க பேனில் வச்சு செய்கிற மாதிரி இருந்தால். அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருந்தாலே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு, அதனால கர்டு வந்து இந்த ரெசிபிக்கு மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.